ஹாய் ப்ரோ, இப்போ தான் இங்கே போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டீங்கல்ல நிகா பிடிக்கிறது இறால் அதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இப்போ கடல் பாருங்கள், இங்கே இப்படி ஓரமாக தான் இந்த வழியாக இப்போ நடந்து நான் போகணும். இந்த வழியாக அப்படியே நடந்து போய் மேலே ஏறணும். மேல் சைட்லேருந்து ஏறி போவேன். பாருங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு காட்டுறேண்ணா. நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அங்கே தான் வாங்க. கடல் பாதை முடிஞ்சு ப்ரோ, இனிமேல் காட்டு பாதை தான். கொஞ்சம் என் கேமராமேன் கிட்ட சொல்கிறேன். இனிமேல் நம்ம காட்டு பாதை தான் போனோம். கடல் ரொம்ப இதாக இருக்கனால ஒன்றும் கேட்க மாட்டேது உங்களுக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப இங்கே காற்று புயலாக இருக்கனால கேட்க மாட்டேது. சரி போவோம், போயிட்டே பேசுவோம் வாங்க. ஒரு மேடு ஏறியாச்சு, ஒரு வழியாக ஒரு மேடு ஏறிட்டோம். ஏன் அடுத்து இந்த வழியாக போனோம். முன்னாடி பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்கு. காட்டுக்குள்ளே போகிறனால ரொம்ப டயர்டாக இருக்கு ப்ரோ. மூச்செல்லாம் வாங்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப ஸ்வெட்டிங் வேறு ஆகிடுச்சு. போய்கிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம் தான். அது பார்க்க எப்படி தெரியும். ரொம்ப தூரம் அது. என்ன காட்டுக்குள்ளே அப்படி ஒரு ட்ரெக்கிங் மாதிரி, சின்ன ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லா நடக்கிறவங்க வந்து ஈஸியாக போயிடுவாங்க. நம்மளும் நடக்கிற ஆள் தான். பட் ரொம்ப லேட்டாக போகிறதுனால இறக்குது, ரொம்ப இறக்குது. அவர் நம்ம ஃப்ரெண்டு கூட வராரு. 2 பேர் தான் வாக் பண்ணுறோம். நான் இங்கே போனோம்னா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே. ஏன்னா பாதி குரூப் போயிடுச்சு ஃபஸ்ட்டு அந்த இறாலை பிடிக்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம் வர வழியில். ஸோ அதை இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மரத்தோட பேர் சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். இங்கே ஒரு நிறைய மரத்துக்கு ஒரு பேர் இருக்குது ஹிந்தியில். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மெயின் மோட்டிவ் நம்ம இறால் பிடிக்கிறது தானே, அதை போய் பார்த்துருவோம். ஃபோனோட டிஸ்பிளேலாம் வேர்த்து ஊற்றி கிடக்கு. நல்ல வேலை ஃபோன் ஏதோ வாட்டர் ப்ரூஃப்னால ஃபுல் வேர்வை, நம்ம வேர்வதே. சவா அங்கே ஒரு பாறை இருக்கு, முளைக்கிற வாட்ச பாறை.
அது முதல்ல வந்துருப்ப வலிக்கு விட்டுறாம பார்த்துக்க. எனக்கு போய் நான் வலிக்கு விட்டுறேன். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப இருக்கு. ஸோ வெல்கம் டு சி. எப்படி இருக்கேன்? இவ்வளோ காட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்து ஒரு நல்ல வியூ கிடச்சிருக்கு. ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியா அழகா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேச முடியல. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பார்த்து நடந்திருக்கோம். பார்த்து திரும்பி கொஞ்சம் தூரம் போனோம். அந்த இதெல்லாம் பிடிக்க இடம் வந்துருச்சு. நம்ம கூட வந்தவங்க நண்பர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு தெரியலை. இப்போ பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு வீக்கே சொன்னாங்க. சரி நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா அப்புறம் நம்ம வெறும் விளாக் தான் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு இப்போதைக்கு நான் என்னென்னு சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ அது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்களா? இந்த ஒன்று தாண்டா இங்கே வந்தோம்னா பாதையை மட்டும் இந்த இடத்துல முக்கியமாக பாதை தெரிய மாட்டேங்குது. எந்த பாதையை பிடிச்சி போகணும் தெரியல. அங்கிட்ட இருக்கு. வா கூட்டு போகிறேன். அங்கிட்ட அதான் அந்த இருக்கு பாதை. பாட்டு வா. ஆறு முள்ளு கடாடி பார்த்து வா. பெரம்பு எல்லாமே பெரம்பு பார்த்தீங்களா? பேத் நீங்கள் ஹிந்தியில் பேத் கம்புன்னு சொல்லுவோம். அதை இல்லையே பெரம்புடா, தமிழில் பெரம்புடா. இவ்வளோ தூரம் வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அது மாதிரி தான் தெரியுது. நாங்கள் போவோம். காட்டில் போனால் எல்லா பக்கம் பார்க்குறேன். அடித்து வெட்டிட்டு போயிட்டே இருக்க மாட்டேங்க. நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? என்ன இந்த காட்டில் கிங் கோப்ரா, அதாவது நாள் பார்க்கணும், அந்தமான் கோப்ரான்னு சொல்லி இருக்கோம். அது ரொம்ப டேஞ்சருங்க. அது எங்கே இருக்கும்னு தெரியும். அந்த சவுண்டு மட்டும் போடுவார் சாரு. 3 சவுண்டு போடுவார். ப்ரோ நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே கிளிப்பிங் வீட்டில் பண்ணுறேன். ஏன்னா என்னால் ஃபுல் வீடியோ பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப லிமிட்டுங்க, முடியல. இப்படி வா கிட்ட வா. கொஞ்சம் நெருங்கிட்டோம், அவ்வளோதான். வாங்க.
காட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாறை ப்ரோ, காட்டுறேன் பாருங்க. உயிரோடு இருக்கு இந்த பாறைலாம், ஆனால் நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் கிளியராக கூட காட்டுறேன். எப்படி ஆகா, இந்த கல் ஒரு அதிசயம்லாம் இல்லை, ஆனால் உயிரோடு இருக்கு இந்த கல். இதெல்லாம் காட்டுக்குள்ள நாங்கள் போகும்போது கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். நல்லா இருக்கும் நான் பார்க்கல, அதிசயமாக இருக்கும். நல்லா ஒரு கல் நடுவு காட்டுக்குள்ளே முளைச்சிக்கிட்டு இருக்கேன். ஷாப்பா டயர்டு, ஓவர் டயர்டு. ஆச்சு ப்ரோ, இதுதான் நான் சொன்ன இடம். இதுதான் நீங்கள் தான் போகணும் இப்போ. இன்னும் இப்போ நம்ம நடந்து வந்தோம்ல, அதனால் கொஞ்சம் மேலேயும் போகணும். மேலே போனோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்லாம் மேலே முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ மேலே போய் பார்ப்போம் நம்ம. இதுதான் நான் சொன்னது. ஸோ வாங்க போவோம், நான் காட்டுறேன். தண்ணி சும்மா சுத்தமானது இதுதான், கண்ணை மூடி நம்ம குடிக்கலாம், அப்படிப்பட்ட இடம் இது. சொல்லுவாங்கள்ல இறால், அதாவது அருவி இறால் எந்த பக்கம் இருக்கோ அந்த தண்ணி நம்ம எப்படி கண்ணை மூடி கூட நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தண்ணியெலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஃப்ரிட்ஜு சொல்லுவோம், ஃப்ரிட்ஜு தண்ணி அது கூட தோற்று போயிடும் ப்ரோ. அவ்வளோ ஒரு கூலிங்கும் யாரும் காலம் வைக்க கூலிங்கு சரி, அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு வேறு லெவலில் கிடைக்கும். அப்படியே முக்கி முக்கி அந்த ஓகே வந்துட்டான். இதுபோல் இந்த தண்ணியில் தான் நாங்கள் பிடிக்கிறது. இறால் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, இந்த மொத்தமாகவே இந்த தண்ணியில் தான் நாங்கள் பிடிப்போம். கை நாட்டை பிடிப்போம். இல்லைன்னா இந்த காட்டில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த காட்டில் ஒரு வேர் இருக்குது. அந்த வேரை தேடி அது என்ன தண்ணியில் வச்சு நசுக்குவோம் நாங்கள். அப்போ நசுக்கும்போது அந்த அதுலேருந்து வர சாறு ஃபுல்லாகவே இதில் வந்து உங்களுக்கு அது இருக்கிற இறாலப்பெல்லாம் மயக்கமாக்கும். சாகடிக்காது, மயக்கமாக்கும். அப்புறம் நல்லா முகம் கழிக்கிறோம். இங்கே பாருங்க இறால், இறால் சரிதா, நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க சரிதா, நாட்டு போகிறாங்க பாருங்க. இந்தா அதுக்கு ஒன்று இருக்காங்க, போயிட்டாங்க, தெரிய தான் தெரில. இந்த ஒருத்த உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கு இங்கே. இப்போ மூஞ்சி முகம் கழுவிக்கிறேன். நல்லா குழுகுலும் இருக்குல்ல. செம்ம ஃபீல் ப்ரோ. ஓ வேறு லெவல் இருக்குது. குழு குழுன்னு இருக்கு. தண்ணி குடிச்சு போகணுமா? கொஞ்சம் தண்ணி குடிப்போம். கண்ணை மூடிட்டு தண்ணி குடிக்கலாம் ப்ரோ. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை.
இங்கே இருக்கிற மான் காட்டு பண்ணி இருக்கிற மற்ற விலங்கு எதாக இருந்தாலுமே தண்ணி கண்ணை இங்கே வந்து குடிக்குங்க. யாருக்குன்னா குடிக்கலாம். மானு தண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட். நமக்கு மேலே போய் நம்ம ஃப்ரெண்டுகளை தேடுவோம். செம்ம ஃபீலிங்டா, ஃபீலிங் வித் கூலிங். இந்த இங்கே ஒரு ஜன்னா வருது பாரு, நீ குடிக்கலாம். இங்கே வா ஏய், இங்கே இங்கிட்ட ஒரு ஜன்னா வருது பாரு, நல்லா தண்ணி வடிச்சிட்டு இங்கெல்லாம் நீ குடிக்கலாம். நம்ம டப்பா தண்ணி எடுத்துட்டு செம்மையா அடே அதான்டா கண்ணை மூடி நீ குடிக்கலாம்டா. குடிக்கிறது விட இதுல குளிச்சுக்கிறேப்பா. எனக்கு தானே நோயோட விட்டு போகணுங்கிற ஒரு ஃபீலே வந்துடும். அவ்வளோ கிடைக்காது அவனே இந்த மாதிரி ஃபீல்லாம். நிறைய பேர் ஏங்குவாங்க இதெல்லாம் பார்க்கணுங்க. அப்புறம் பணம் கொடுத்து போவாங்கடா. எனக்கு இயற்கையே கொடுத்துருக்கு. எங்க பஸ் போனோமா நம்ம? சிவா இருந்தாடா, மோடு சிவா. அப்புறம் அள்ளிட்டு போலையா இன்னைக்கு? 2.5 கிலோ 3 கிலோ வந்து தண்ணி வத்தி போச்சுடா. இது தண்ணி கிடந்துச்சு, வத்தி போச்சு. யாருமே காணும். அக்கா வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்துருக்கோம். நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அண்ணன் காட்டுறேன். ஆமா போகிறது கல் நடக்கிறதே கொஞ்சம் அது வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி போகிற அப்படி ஒன்றும் இல்லை. அங்கிட்ட திரட்டி விட்டுருது கல். ஊருப்பட்ட ஜிங்கா இருக்கு. ஆனால் வாரு வெட்டாலாம் அப்பா நிறைய ஜிங்கா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்லப்பா, ரெஸ்ட் எடுத்தாலும் கொஞ்சம் பரவாயில்லடா. ஆண்டாண்டா இப்போ நான் முன்னாடி தான்டா 2 தோசை களி வயிற்றுல போட்டேன். நேற்று நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. கிட்ட போச்சா தண்ணி நிறைய கிடைங்க.
ஊருப்பட்ட ஜிங்கம் இருக்காங்க, நிறையா இருக்கு. அந்த இயற்கையை தான் ரசிக்க முடியுது. எங்கள் கூட வந்த கோஷ்டியை காணும், அவங்க தான் நீங்கள் அப்படி இருக்கலாம், குடிக்க முடியாமல் போச்சு. சரி, இதெல்லாம் காட்டு. இதோட ஒரு பூ கம்மியாக இருக்குது பாருங்க. எங்கே இருக்கா? நிறையா கிடக்குது. வராமல் போயிட்டாங்கடா, இங்கே ஏமாட்டாங்கடா. இங்கே வர இங்கே விட்டு லாஸ்ட்டாக போய் லேட்டாக போயிட்டேன். வேறு எங்கேயோ போயிட்டாங்க. வா வா. தண்ணி பிடுறா, தண்ணி பிடி. பிடிச்சி வச்சுக்க, பிடிச்சி வச்சுக்கா. போ நம்ம ஃபுல்லாக பிடிக்கல பிடி. என்ன எப்படி ஏன்னா போ தண்ணி ரொம்ப தவிக்கிண்டா. எடுத்துக்க. நானே பயண்டியா? குடிக்கிறது தண்ணி குடிக்கிறார் நம்ம ஃப்ரெண்டு. ஓ, உங்கள் பக்கம் இருக்கா என்னன்னு தெரியல. சாம்பிராணி மரம் உங்கள் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே சாம்பிராணி மரத்தை காட்டவா? ஆ, ப்ரூஃபோட காட்டுவேன். இது ஃபுல்லாவே கல்லு கிடையாது, கல்லுக்கு மேலே உருகி விழுந்த சாம்பிராணி. என்ன பாருங்க மரம். இது எப்படி நான் சாம்பிராணி மரம் சொல்றேன் தெரியுமா? ப்ரூஃபோட வாங்க. வாங்க இங்க பாருங்க, அடிஞ்சு கிடக்கா, அடிஞ்சு கிடக்கா, கிடக்கா. நோண்ட முடியல. சரிங்க, சாம்பிராணி ஃபுல்லாகவே சாம்பிராணி தான். காட்டு சாம்பிராணி சொல்லுவோம்ல, பியூர் சாம்பிராணி, பியூர். அதுதான் அது. மற்றது கலப்படமாக இருக்கும், ஒரிஜினல் சாம்பிராணி தெரியும் பார்த்தாலே. நீ பாருங்க எப்படி படிச்சு கிடக்கா. பால் மாதிரி தெரியும் நான் பார்க்கல. அது சொல்லப்போனால் சாம்பிராணி தான். எதையுமே விட்டலை. இது அதுவாக இங்கே பாருங்க, இங்கே இருந்து அதுவாகவே தன்னாலே உருகி ஊற்றுற மாதிரி தன்னோட திராவணத்தை வெளியில் எடுக்கிறது. இங்கே பாருங்க, இதா சாம்பிராணி. உங்கள் பக்கம் இருக்கா ப்ரோ? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மரம் எவ்வளோ பெரிய மரங்க. இந்த அருவிக்குள்ள வந்துட்டு இதான் எங்கே இருக்கும். அங்கே உங்கள் சைடு இருக்கா?
இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் வந்துட்டேன். பட் எனக்கு முன்னாடி ஒரு கேங் போயிருந்துச்சா, அது இருக்கான்னு தெரியலையே. அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன், சத்தியமாக தெரிய மாட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. தூர வரைக்கும் ஒன்றுமே தெரியல. அதனால் இப்போதைக்கு பார்க்குறேன். முடிஞ்சது இந்த ஜர்னா அது அருவியா? ஆமாம், ஜர்னா போனாங்க. இதை வேணால் உங்களுக்கு காட்டுறேன். வழி இல்லாமல் போச்சு சார். ப்ரோ எங்கே பிடிக்கிறது காட்ட முடியாமல் பார்த்தா காட்ட முடியாமல் போச்சு. ஆனால் செம்ம லொக்கேஷன் இது. இந்த ஹாலிவுட் படத்துலலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஹாலிவுட் படத்துலலாம் இந்த சீன் எடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் சூப்பர் இடம் அது. இருக்கும். அப்படி சும்மா தண்ணியில் இப்போ படுத்தோம்னா சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு குழுக்குள் இருக்கும். சாரி ப்ரோ, இடத்த காட்டிட்டேன். பட்டு இறால் பிடிக்கிறது காட்ட முடியல. ஏன்னா நான் அங்கே பிளான் பண்ண அந்த கேங் வந்து இங்கே வரல. அவங்க வந்து வேறு எங்கிட்ட போயிட்டாங்க போல இருக்குது. இங்கேருந்து நான் ஃபோனும் பண்ண முடியாது, டவரும் கிடைக்காது. சுத்தமாக டவர் கிடைக்க மாட்டேது எனக்கு. நான் மேலே வரைக்கும் தெரிஞ்சு பாருங்க, அந்த ஜர்னா மேலே வரைக்கும் போனேன். எல்லாம் போயிட்டு வந்தேன், மேலெலாம் போயிட்டு வந்தேன். பட்டு எந்த பயனும் இல்லை, யாருமே இல்லைங்க. ஊர்பட்ட ஜிங்கா இறால், அதான் இறாலுங்கிறது நிறையாவே இருக்குங்க. ஆனால் எதையுமே பிடிக்க முடியல. கையிலே பிடிச்சிடலாம், ஆனால் தண்ணி கொஞ்சம் ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ சாரி ப்ரோ, இடத்த கொஞ்சம் வ்ளாக் பண்ண முடிஞ்சிச்சு, பண்ணிட்டேன். உங்களுக்காக கொஞ்சம் காட்டுறதுக்கு ஆசைப்பட்டேன், காட்டிட்டேன். எல்லா இடத்தையும் நான் காட்டிட்டேன். அதுவும் ரொம்ப கிளிப்பிங் கம்மி தான் காட்டியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போ இறாலும் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எல்லாமே. சரி ஓகே, இந்த மாதிரி செல்ஃபுல்லாக காட்டலாம். ஆனால் எந்த பயனும் இல்லாமல் போச்சு. இடத்துக்கு வந்துட்டேன், பட் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே ஸோ ப்ரோ, அவ்வளோதான். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கிடுவோம். எல்லோரும் பார்த்து அந்த என்ஜாய் பண்ணி போய் நினைக்கிறேன். கொஞ்சம் பையன் ஏன் பேசுகிறானா எனர்ஜி இல்லை. ஃபுல்லாக போயிட்டு காட்டில் ஃபுல்லாக பயங்கர ட்ரெக்கிங் ஆகி போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐலண்ட் தமிழன் சேனலை. இது வரைக்கும் நம்ம சேனலில் 101K, ஆமாம் 1100K மொத்தம் வந்துருச்சு. 1100 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி லவ் எனக்கு பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு